கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்த லூக்கான சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தின்படி கர்த்தர் நம்மோடு பேசும்படி நம்ம மத்தியில் இருக்கிற தம்பி சாலமோன் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாள் கூட கர்த்தாவே தகப்பனே ஸ்தோத்திரமானவரே, கொடுத்த வேதவசனத்தை கர்த்தாவே லூக்கான சுவிசேஷம் தகப்பனே ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே கொடுத்த அதிகாரம் வசனம் 39-40 கர்த்தாவே ஸ்தோத்திரமானவரே, எங்களோட பேச இடைப்படணும். அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இதில் உள்ள மறைப்பொருள் ரகசியங்களையும் கர்த்ததாவே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியதாக ஜெபிக்கிறோம். அதை நாங்கள் கேட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரமானவரை கேட்டு அப்பா அதன்படி நடக்க கர்த்தருக்கு செய்யும். எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போ புரியுதா? சாட்சிக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க, செய்திக்கு ஜெபம் பண்ணுறது, செய்திக்கு ஜெபம் பண்ண சொன்னால் காணிக்கைக்கு ஜெபம் பண்ணுறோம். கவனிக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அவங்க என்ன வேற எங்கேயும் இருக்கக்கூடாது, நம்முடைய எண்ணம் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உங்கள் இந்த குறுகி அந்த ஒரு 2.5 மணி நேரம் உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கிங்க. சரிங்களா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம விஷயத்துக்கு போவோம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீசரும் அவருடைய கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லடி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படிக்கிட்டு. அப்போ ஏசப்பா அவர் தேவனாக இருந்தோம், தேவனுடைய குமாரனாக இருந்தோம், அவர் ஜெபம் பண்ணாமல் இருந்தாரா? ஜெபம் பண்ணார். எப்போவுமே ஜெபம் பண்ணார். ஆனால் இப்போ இறுதி கட்டத்தில் அவர் இந்த பூமியை விட்டு எடுபடும் நாட்கள் வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், அவர் ஒரு முழங்கால் படிக்கிட்டு, பிதாவே உமக்கு சுத்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. புரியுதா உங்களுக்கு? அவருடைய வேர்வையுடைய இரத்த துளிகள் எப்படி விழுந்துச்சு? இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஏதோ அவர் மாயாஜனம் பண்ணிட்டு போகல, அவர் மனிதனாய் இந்த பூமியில தோன்றுறத மனிதனுக்கு முன்மாதிரியை காண்பிக்கத்தான். அப்போ சோதனைக்கு உட்படாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். இப்போ பாருங்கள், கடந்த வாரத்தில் பாருங்கள், இரவு ஜெபம் பண்ண முடியல முழங்கால் படிக்கிட்டு. காரணம் என்ன? சட்டையை போட்டு ஜெபம் பண்ணி 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்குள்ள என்ன ஆயிடுது? வேர்க்குது. சரி, நமக்கு இந்த வேர்வே எப்படி இருக்குன்னா, ஏசப்பா ஜெபம் பண்ணும்போது அந்த வேர்வையினுடைய துளிகள் இரத்த துளிகளாய் விழுந்தது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் பாருங்க, நம்ம சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அவை மறந்துடாதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ண உங்களுக்கு ஒரு காரியம் வரும். என்ன வரும் தெரியுமா? ஆனால் நீங்கள் அதை மேற்கொள்ளணும்னா தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணால் மட்டும் விட்டுறாதீங்க. சோதனை வரும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னாக்க, ஜெபம் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா சோதனைக்காரன் மேற்கொண்டுருவேன். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் நம்மளை மேற்கொள்ள விட மாட்டார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாது செல்லப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் இருப்பார், இல்லை, இறந்து போயிட்டார். அவர் இந்தியாவோட வெளிநாடுகளில் அநேக இடத்துல போய் ஊழியத்தை செய்து ஒரு ஊழியத்தை செய்த ஒரு நல்ல மனிதன். அந்த மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுதான்
அவர் ஒரு பைபிளை ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு, வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்து தொடர்ந்து படித்தாராம். முதல் வார்த்தையை படித்தோன்னே நீ இந்த படிக்கிற இந்த வார்த்தையை உன்னை நியாயம் தீர்க்குன்னு போட்டுருந்துச்சான். நான் படித்தா தானே நியாயம் தீர்க்குன்னு மூடி வச்சுட்டாராம். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் என்னதான் எழுதிட்டு வாசிப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து வாய்ச்சாராம். முதல்ல இருந்து படித்து பார்ப்போன்னு வாய்ச்சாராம். அதே முதல் வசனம் என்ன எழுதியிருக்குது? யாராவது வாசிங்க. முதலாம் அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன எழுதியிருக்குது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அருமையான காரியமாச்சான்னு இருக்காரு. 2வது வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி. இப்போ இந்த 2வது வசனத்தை முதல்ல வந்து ஒரு 2 வரியை மட்டும் வாசி. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய். இதை படித்தோன்னே 2வது வசனத்தை படித்தாராம். நானே இங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையுமா தான் தெரிகிறேன். ஏன்னா சாதி சொல்லப்பா வந்து அவ்வளவு ஒரு போதைக்கு பயலோடு சேர்ந்து ஊர் சுற்றுறது, தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரி கெட்டு போய் தான் தெரிஞ்சாராம். வாழ்க்கையை மாய்த்து கொள்ளணுங்கிற கண்டிஷனில் தான் இருந்தாராம். அப்போ இந்த 2வது வசனத்தை வாய்ச்சோன்னே பூமி ஒழுங்கின்மையும் நானே அப்படித்தான் இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் மூடி வச்சுட்டாராம். அப்போ தான் அவங்க வீட்டுக்காரங்க சொல்லிச்சான், ஏயா போய் ஒரு வேதாகமத்தை வாங்கிட்டு வந்த, வாங்கிட்டு வந்து சரி பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரர் திருந்திட்டாரு அப்படின்னு பார்த்தா நீ நம்ம துறக்கிற மூடி வச்சிருக்கா, அது என்னான்னு எழுதிருக்கு படித்து தொலையா அப்படின்னுச்சான். படித்தாராம். படிக்க ஆண்டவர் இந்த வார்த்தையை வீட்டுக்காரமாக சொன்னோன்னே 2 மணி நேரத்தில் ஆதியாகமத்தை படித்து முடிச்சுட்டாராம். 2 மணி நேரத்தில் ஆதியாகமத்தை படித்து முடிச்சுட்டாராம். ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளே போக எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டாராம். விட்டுட்டு மாறிட்டாராம். உடனே அவங்க வீட்டுக்காரமா அவங்க அப்பாவுக்கு கடிதம் எழுதிட்டாங்களாம். என்ன கடிதம் எழுதினாங்களாம்? என்ன எழுதியிருப்பாங்க? எங்கள் வீட்டுக்காரர் என்னமோ ஆகிப்போச்சு, அவங்க அப்பாவுக்கு கடிதம் எழுதுறாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு ஏதோ ஆகிப்போச்சு, உடனே வந்து பாருங்கள். இன்னைக்கு தான் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஒரு மனிதன் நல்லவனாக மாறினால், கர்த்தருடைய பிள்ளையாக மாறினால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அப்போ வந்து அவங்க மாமனார் வந்து சன்னன் வழியாக எட்டி பார்த்தாரா மருமகனை. சன்னன் வழியாக வந்து எட்டி பார்த்தாராம். ஏன்னா மகன் வந்து அப்படி எழுதியிருக்கு கடிதம், எங்கள் வீட்டுக்காரங்கம்மா ஆகிப்போச்சு அப்படின்னு எழுதுனோன்னா சன்னல் வழியாக எட்டி பார்த்தாராம். இவர் பார்த்தாரா, என்ன மாமா நீங்கள் சன்னல் வழியாக என்ன எட்டி பார்க்குறீங்க அப்படின்னாரா. உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஏன் எனக்கு ஒன்றுமே ஆகலை, நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னாரா இவர். ஆகவே பாருங்கள், அப்போது கடைசியில் ஒரு சபைக்கு போனார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு ஒரு நல்ல வழியில் நடந்து ஒரு சபைக்கு போனாராம். அந்த சபையில் போனால் அங்கே 5 வருஷம் பிரசங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் போனால் 5 வருஷமாக பிரசங்கம் என்ன தெரியுமா? பாவத்தை குறித்து மட்டும்தான். எத்தனை வருஷமா? 5 வருஷமா பாவத்தை குறிச்சே பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் கேட்டாரா ஒரு நாள் போய் இந்த ஊழியக்காரரை, ஏங்க 5 வருஷமா பாவத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ணுறீங்களே, வேற எதையும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு கேட்டார். அவங்க கேட்டாரா, நீ பாவத்தை முதல்ல உணரணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதுக்காக தான் பாவத்தை குறிச்சே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பாவம்னா நீ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்டாராம். இப்போ சொன்னாரான்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னாராம். அப்படி அவருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள். ஒரு நேரத்துக்கு சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்து கர்த்தருடைய பணியை செஞ்சாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், நம்ம விஷயத்துக்கு வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆச்சாச்சு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:1. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். என்ன பண்ணாரா? ஆபிரகாம் யாருங்க? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். சரி, இப்போ ஆபிரகாமை வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரா? வசனமே அப்படிதான் சொல்லுது. 22:1 என்ன சொல்லுது? இந்த காரியங்களுக்கு பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில்
அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் ஆ, இதோ அடியேன் என்றார். இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் உன் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அங்கே குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவனை தகன பலியாக பலியிடு. இப்ப ஆபிரகாமுக்கு குழந்தைய இல்லாம இருந்து எத்தனை வயசுல குழந்தைய கொடுத்தாரு? எத்தனை வயசுல? 100 வயசுல குழந்தைய கொடுக்கிறார். ஈசாக்க கொடுக்கிறார். இப்ப அப்படி கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைய என்ன சொல்றாரு ஆண்டவர்? தகன பலியிடுறது என்னன்னு தெரியுமா? தகன பலியிடுறது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எரிக்கணும், பலியிட்டு எரிச்சிடணும், அதான் தகன பலி. இப்போ சொல்லிட்டாரு. சரி, இப்போ குழந்தையே இல்லாமல் ஆபிரகாமுக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் என்ன பண்ணுறாரா? ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? விசுவாசத்தின் தகப்பனாகி ஆபிரகாமை சோதிக்கிறார். இப்போ கொண்டு போய் உன் மகனை பலியிடுன்னு சொல்லிட்டாரு. சரி, நம்மனா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க, நம்மனா என்ன பண்ணுவோம்? பேச மாட்டேங்கிறீங்க. முடியாதுன்னு சொல்லியிருப்போம். எதுக்கு சுற்றி வளைச்சிக்கிட்டு? முடியாத ஆண்டவரே, எனக்கு 100 வயசுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு குழந்தைய கொடுத்துருக்கீங்க, அதையும் கொண்டு நீங்கள் வந்து தகன பலியிட சொன்னால் நான் எப்படி பண்ணுறது? முடியாதுன்னு இருப்பார். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு தெரியும். ஏன்னா பல சோதனைகளை கடந்து வந்த ஆபிரகாமுக்கு தெரியும், இதுலேயும் கர்த்தர் என்னை தப்புவிப்பார் என்று ஆபிரகாமுக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் அதனால தான் விசுவாசத்தின் தகப்பன். ஈசாக்கை தப்புவித்தாரா இல்லையா? தப்புவிப்பார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களுக்கு சோதனை வருகிற பொழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட நேரடியாக சரணடைஞ்சிருங்க. கேட்டுருங்க அவர்கிட்ட. நீங்கள் அவர்கிட்டயே கேட்டுருங்க. ஆண்டவரே, இந்த சோதனை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, இந்த சோதனையை சகித்துக்கொள்ள எனக்கு பலன் இல்லை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நேரடியாகவே கேட்டுருங்க. இது ஆபிரகாமுக்கு வந்த சோதனை. நீங்கள் அதை வீட்டில் போய் நல்லா வாசித்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு நபரை நம்ம இந்த நாட்களில் பார்க்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வந்து, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர் நடுவிலே வந்து நின்றார். இப்போ 1வது வசனத்தை வாசிங்க. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும். அந்த மனுஷன் எப்படியாமா? உத்தமனும். அப்புறம் சன்மார்க்கனும். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். இப்போ இந்த மனுஷனை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்லிட்டார். ஆண்டவரே சாட்சி சொல்ற எப்படி சொல்றாரு? அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவே, பொல்லாப்புக்கு விலகுற சொல்லிட்டார். இப்போ 6வது வசனம் சொல்லுது, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர் நடுவில் வந்து நின்றார். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவர் நல்ல சாட்சியை யோபுக்கு கொடுக்கிறார். சரி, அடுத்த வசனம்.
அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அவன் விருதாவாக நடக்கிறேன், பயந்து நடக்கிறேன். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவன் உண்டான எல்லாவற்றையும் நீ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகி இருக்குது. அப்ப பாருங்க, இப்ப யோபு குறித்து ஆண்டவர் நல்ல சாட்சி கொடுத்திருக்கிறார். அவர் தேவனுக்கு பயந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து இருந்தபடினால அவனை என்ன பண்ணி வச்சிருந்தார கர்த்தர்? அங்கெல்லாம் வாசிங்க, 10 வாசிங்க. நீர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அப்ப நம்ம நம்முடைய வீடை சுற்றி வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்ம எப்படி இருக்கணும்ப்பா? யோபு மாதிரி எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்கணும், சன்மார்க்கனா இருக்கணும், பொல்லாப்புக்கு விலகி இருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும். அப்ப ஆண்டவர் அப்படி இருந்தோம்னாக்க ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? வேலி அடைத்து நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து கர்த்தர் வேலி போட்டுட்டார்னா எவனும் உள்ள வர முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம செய்ய வேண்டியது இதுதான். இப்ப பாருங்க 11 வாசிங்க. ஆனாலும் அவனுடைய கையை நீட்டி உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானவர் பாரும் என்றார். இப்ப பாருங்க, பிசாசானவன் என்ன சொல்றேன் ஆண்டவர்கிட்ட, நீ உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானவர் பாரும் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்தையை விட்டு புறப்பட்டு போனான். இப்ப பாருங்க, யோபு கர்த்தரை சாட்சி கொடுத்தார், நல்ல மனுஷன், நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுறவன் சொல்லிட்டார். இப்போ பாருங்க, சாத்தான் என்ன பண்ணுறான்? ஆண்டவர்கிட்ட போய் நேரடியாக பேசுகிறேன், அவன் விருதாவா உன்னை பயந்து நடக்கிறேன், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ வேலி எடுத்து வைக்கலையோ, அவனை நீ வேணால் சோதிச்சு பாரு, அவன் உன்னை உன்னுடைய வழியில் நடப்பான பார்க்கணும். இப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி உண்மையா நடப்போமானால் கர்த்தர் வேலி எடுத்து காத்திருப்பாரு, அது நிச்சயம். ஆனாலும் பிசாசானவன் சோதிக்கிறதுக்கு போய் என்ன கேட்பேன்? அனுமதி கேட்பேன். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க தான், கர்த்தருடைய வழியில் நடக்கிறவங்க தான், கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறவங்க தான், நம்மளை கர்த்தர் வேலி எடுத்து வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர்கிட்ட போய் அனுமதி கேட்பேன். புதிய ஏற்பாட்டை போன வாரம் பார்த்தா, ஒருத்தரை சொலகளை பிடிக்கிறதுக்கு அனுமதி போய் கேட்டேன். யார? பேதுருவை சொலகளை பிடிக்கிறதுக்கு அனுமதி கேட்டானா. ஆனால் கர்த்தர் ஏசப்பா அவனுக்கு அனுமதி கொடுக்கல. எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துட மாட்டாரு, புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் யாக்கோபுரத்தில் நிறுவனம் சொல்லியிருக்குது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எல்லாத்தையும் சோதிக்க விட மாட்டார். நம்ம எல்லாத்தை பற்றி அவருக்கு தெரியும், அந்த சோதனையை நம்ம சகித்து கொள்ள முடியுமான்னு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், யோபு சகித்துக் கொள்வார் என்பது யோபுக்கு ஆண்டவருக்கு தெரியும். இப்போ வாசிக்கல பின்பு சரி, அப்படியே நீங்கள் அதில் அப்படியே வாசிட்டு வந்துட்டு 20 வாசி.
அப்பொழுது யோபு எழுந்திருந்து அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து படிந்து. இப்போ பாருங்க, யோபுவுக்கு வந்து உடம்பு பூரா என்ன வந்துருச்சு? கொடிய கொப்பளம் வந்துருச்சு, பிள்ளையெல்லாம் போயிடுச்சு, சொத்தெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அது எங்கே எழுதியிருக்குது? பின்பு ஒரு நாள் பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு. அவருக்கு இந்த அவருடைய உடம்புல வந்து கொப்பளமாக வந்து எழுதியிருக்கு பாருங்க. சரி, ரைட், அதை பார்ப்போம். இப்போ நீங்கள் 20 வாசிங்களா? 21 வாசிங்க. அப்பொழுது சாத்தான் 2:7 அப்பொழுது சாத்தான் கர்த்தரின் சந்தேகத்தை புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கிய உச்சந்தலையில் கொடிய பற்களால் அவன் வாய்த்தான். அது எங்க எழுதியிருக்கு? 2:7. 2:7 என்ன எழுதியிருக்குது? அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாய்த்தான். கொடிய பற்களால் அப்படின்னா என்னன்னு, உடம்பு பூராமே வந்து கொடிய பற்கள், புண்ணு வந்துருச்சு. இதுல அவனுக்கு உண்டான ஆடு மாடு பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. எடுத்தா கூட யோபு என்ன செய்யல? கர்த்தரை மறுதளிக்கல. திருப்பியும் ஆண்டவருடைய சன்னிதியில் போய் பிசாசு கேட்குறேன், நீ அவனுடைய சொத்தை தான் எடுத்த, அவனை நீ நல்லா தானே வச்சிருக்க அப்படின்னு கேட்டவனதே மறுபடியும் நீ அவனுடைய உயிரை மட்டும் உனக்கு இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, நீ அவனை சோதின்னு சொன்னவங்க. மறுபடியும் இப்போ என்ன வந்துருச்சா? யோபுக்கு உடம்பு பூரா கொடிய வந்துருச்சு. வாசிங்க, அப்படியே இருக்கிற வாசிங்க. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். இப்ப பாருங்க, எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே ஆடு போயிடுச்சு, மாடு போயிடுச்சு, ஒட்டகம் போயிடுச்சு, வேலைக்காரன் போயிட்டான், பிள்ளைய போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ யோபுக்கு கூட இருக்கிறது யாரு? மனைவி மட்டும் இருக்கு. இவருக்கு என்ன பண்ணுது? உடம்புல என்ன மட்டும் இருக்குது? யோபுக்கு உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டார்? உடனே ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு சாம்பலில் போய் உட்காந்துட்டார். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, கவனிங்க. இப்போ ஒருவேளை நம்ம குடும்பத்தில் அப்படி ஒருத்தருக்கு, என்னையே வச்சுக்கிறோம், எனக்கு அந்த மாதிரி உடம்பு பூரா கொடிய புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும்? முதல்ல என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது? ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது? உடம்புலாம் நார ஆரம்பிச்சிடும். உடம்பு பூரா கொப்பளம் வந்துட்டா சரி, வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அடுத்து தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அதனால் அப்போ யோபுக்கு தெரியும், தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அவரே போய் உட்காந்துட்டாரு சாம்பலில் போய் உட்காந்துட்டாரு. அதோட இல்லாமல் வீட்டுக்காரமா என்ன சொல்லிடுச்சு? அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். ஜீவனை விட முடியுமா? ஜீவன் கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஜீவனை விட முடியுமா? இவர் உத்தமனா வாழ்ந்தவர். இவர் தன்னுடைய ஜீவனை ஒருவேளை தற்கொலை பண்ணிக்கிட்டு ஜீவனை விட்டுருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? பாதாளத்துக்கு போயிருப்பார். அதுவும் யோபுக்கு தெரியும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யலாம். இப்போ பாருங்க, யோபு பெரிய பணக்காரன். நீங்கள் மறுபடியும் போய் முதல் 2 வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோபு மிகப்பெரிய பணக்காரன். கிழக்கத்தி புத்திரர்களே வந்துட்டு பெரிய ஒரு
பணக்காரன் அப்படின்னு தான் சொல்லுது. ஆனால் பெரிய பணக்காரனாக இருந்தும் அவர் பாருங்க தேவனுக்கு பயந்து சன்மார்க்கமா உத்தமனா கர்த்தருடைய வழியில் நடக்கிற மனுஷனா இருந்தார் என்று அவரை குறித்து வேதாகமாக சொல்லுகிறது. ஆகவே பாருங்க அந்த உத்தமனை கர்த்தர் சோதிக்கிறார். பிசாசானவன் அவனை சோதிப்பதற்கு அனுமதி கேட்டு சோதித்தான். ஆனால் தன் உதட்டளவுல கூட தேவனை அவன் யோபு தூசிக்கவே இல்லை. பின்பு பாருங்க அந்த யோபுவை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து ரெட்டத்தனையாய் ஆசீர்வதித்தான். நீங்கள் அதை வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆகவே சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள் நீதிமொழிகள் 27, 21 வாசிங்கள். நீதிமொழிகள் 27, 21 வாசி. வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை. வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. இப்போ நமக்கு ஒரு சோதனை வரணும்னாக்க நமக்கு ஒரு புகழ்ச்சி வச்சுனாவே அதே தான் சோதனை. நமக்கு ரொம்ப புகழ்ச்சி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? பெருமை வரும். அப்புறம் நல்லா புகழ்ச்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, நிறைய புகழ்ச்சி வந்துருச்சு. புகழ்ச்சின்னா என்னது? காசு பணம் காரு பங்களா பேரு புகழ் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா, கரெக்டாக சொல்லுங்க பாப்பா. தலைகடை தான் ஆடுவோம். அதான் இங்கே வசனம் சொல்லுது, வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுடைய உண்டாகும் புகழ்ச்சியை சோதனை. கர்த்தர் வாசிங்கள் 2 பேதுரு 2:9 வாசிங்க. 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயத்திற்கு அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயத்திற்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நாளுக்கு வைத்திருக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து, அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களே அப்படி செய்வார். இப்ப பாருங்க நல்லா அந்த வசந்த 10வது வசந்தம் நல்லா பாருங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். எங்க நியாயம் தீர்ப்பார். அப்ப கர்த்தரை அறிஞ்சிருக்கிற நாம கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம். என் புருஷன்கிட்ட தானே சண்டை போடுறேன், நான் என் பொண்டாட்டிக்கிட்ட தானே சண்டை போடுறேன், என் சொந்தக்காரங்கிட்ட தானே சண்டை போடுறேன். இது நமக்கு நலமாக தோன்றலாம், ஆனால் அது கர்த்தருக்கு நலமாய் தோன்றாது. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணக்கூடாது. நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரா? கர்த்தர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரா? ஒரு வசனம் இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். நம்மளை பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறார். நம்ம பரிசுத்தமா வாழும்படிதான் அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அல்ல. ஆகவே நீங்க எல்லா விஷயத்திலும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்துல சமாதானம் கெடுவது நம்மனாலதான். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பேசுகிற காரியமோ கொண்டு செய்கிற காரியமோ கொண்டு ஒவ்வொன்றுலையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க குடும்பம் கட்டப்படும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், உங்களுடைய காரியம் எல்லாம் சந்திக்கப்படும். நீங்கள் மற்றவர்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்படும்படி பொறாமை கொள்ளும்படி கர்த்தர் உங்களை வைப்பார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணாதீங்க, அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி பண்ணினீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரா? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிப்பார். அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயத்திற்கு நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஒரு யோபுவை போல இருக்கணும். சுதந்திரம் வந்தாலும் சகிப்பதற்கு
கர்த்தர் பலன் கொடுப்பார். நம்ம ஒரு ஆபிரகாமை போல இருக்கணும். சோதனை வந்தால் அதை சகித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவார், மாற்று வழியை நமக்கு காண்பிப்பார். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் 3:10-11 வாசம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10-11 வாசம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தில் நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பிலதெல்பியா சபையினுடைய தூதனுக்கு சொல்கிறாரு, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால. அப்போ கர்த்தருடைய வசனத்தை நம்ம காத்து கொண்டோம்னா, அவருடைய வார்த்தையில் நடந்தோம்னா பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக. இப்போ பாருங்கள், பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அவன் நம்மை சோதிக்கும்படியாக, எவனை விழுங்கலாமோ என்று சோதிக்கும்படியாக அவன் பூமி எங்கும் சுற்றி திரிகிறான். ஆகவே பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆண்டவர் உன்னை இந்த காலை வேளையில நம்மளை பார்த்து சொல்லுகிறார், சோதனை காலம் வருகிற காலம், சோதனை காலம், அதிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் தினந்தோறும் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் செபத்தில் நீங்கள் தினந்தோறும் கேளுங்க, எங்களை சோதனை நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ள, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீங்க. நீங்கள் கேளுங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள், உங்களுடைய வசனத்தை பிடித்து கொண்டு அவருக்குள்ள நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார், ஆசீர்வதிப்பார், உங்களை வழிநடத்தி செல்வார், உங்களை அவர் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.